ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம போன வீடியோ லாஸ்ட் வீடியோ நம்ம எப்போ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஐ திங்க் இட் வாஸ் ஆன் 14th Feb நம்ம பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ 14th Feb கிட்ட நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அலுமினியம் கீழே போகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஆக்சுவலாக செல் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் 14th பண்ணது பார்த்தீங்கன்னா 17th ஆக்சுவலாக இன்னைக்கு நான் நடக்கும்னு எதிர்பார்த்துருந்தேன். பட் ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன ப்ரைஸில் நம்ம செல் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 257.3 ஐ திங்க் இட் வாஸ் 257.30 பைசா நம்ம செல் பண்ணியிருந்தோம். அண்ட் எக்ஸ்பெக்டிங் த ப்ரைஸ் டு கம் டவுன். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எதை பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்ன அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ மறக்காம என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த வீடியோவில் நம்ம செல் மட்டும் தான் பண்ணி வச்சிருந்தோம், நம்ம பை ஆர்டர் போட்டு வச்சிருந்தோம். பட் நமக்கு அது அப்போ எக்ஸிக்யூட் ஆகலை, ஃப்ரைடே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நம்ம மண்டே வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்னைக்கு அந்த ஆர்டர் முடிஞ்சிச்சு. சம்வேர் இந்த ஈவினிங் எனக்கு அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்ன டைம்ல ஆச்சு பார்த்தீங்கன்னா, சம்வேர் அட் 5:22 எனக்கு ஆச்சு. ப்ரைஸ் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் 256.90 பைசா. நான் ஆக்சுவலாக இன்னும் கீழே போகும் தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். 256.70 இல்லை 60 பைசேக்கு வருவான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். இன்னும் 30 பைசா தான் நான் கீழே வருவான்னு எதிர்பார்த்திருந்தேன். பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லோவே 256.85 பைசே தான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் அவன் கீழே வரல. நான் ஆக்சுவலாக 60 பைசே எதிர்பார்த்திருந்தேன். 256.60 பைசே வருவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலுமே நான் அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ மார்க்கெட் கொஞ்சம் அப்பிஷா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பயஸ் பக்கம் மார்க்கெட் திரும்புற மாதிரி இருந்ததுனால சரி ஓகே, நம்ம இனாஃப் இஸ் இனாஃப், நம்ம முடிச்சுட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிற தாட்ல நான் 256.90 பைசேலே நான் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். அண்ட் அதோட எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்னோட இந்த ப்ராஃபிட் பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம பை நம்ம இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பை பண்ணதை பேஸ் பண்ணி மட்டுமே இது கொடுக்குது. ஸோ நம்ம இந்த ப்ராஃபிட் நம்ம பார்க்க வேணாம். பட் நெவர்த்லெஸ் நம்ம இந்த ப்ராஃபிட் தான் நம்ம நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட். ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம 257.30 பைசையில் நம்ம செல் பண்ணியிருந்தோம். அண்ட் வாங்கினது பார்த்தீங்கன்னா 256.90 பைசையில் வாங்கினதுனால நம்மளோட இன்னையோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. இதில் கண்டிப்பாக ப்ரோக்கரேஜஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நாளைக்கு பார்ப்போம். பட் ஆனால் நெவர்த்லெஸ் இன்னைக்கு நம்மளோட ப்ராஃபிட் 2000 ருபீஸ். ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா அலுமினியம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் ஒரு 30 பைசா கீழே போயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் 30 பைசா கீழே போகாம மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்ததுனால நான் இதில் முடிச்சுட்டு வெளில வந்தது. மேபி நான் ஒரு 3000 ரூபா 3500 ரூபா ப்ராஃபிட் எதிர்பார்த்தேன். டு பி வெரி ஹானஸ்ட், நான் என்னோட ப்ராஃபிட் நான் எதிர்பார்த்தது ஒரு 3500 ரூபா தான் நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. அட்லீஸ்ட் ஓகே, ஐம் ஹாப்பி தட் ஐம் ஏபிள் டு மேக் 2500 ருபீஸ், சாரி 2000 ருபீஸ் அதனால பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது நினைச்சு ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஆக்சுவலாக பேரிஷ் பக்கம் தான் வந்தான். மார்க்கெட் செல்லிங் சைடு தான் வந்தான். பட் ஆனால் திடீர்னு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே பயஸ் சைடு போயிட்டாங்க. பட் நெவர்த்லெஸ் கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த இந்த 256.60 பைசே பிரேக் பண்ணி கீழே போவான் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் இது அலுமினியம் பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சுரல் கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்க்கெட் நேற்று நல்லா நேற்றுனா லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல புல்லிஷ் சைடில் இருந்தான். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செல்லர் சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு மார்க்கெட்டு. ஏன்னா லாஸ்ட் செஷனோட க்ளோசிங் செஷன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 322 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கான். இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா சம்வேர் 315 தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபா அவன் கீழே கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கான். அதனால கண்டிப்பா எனக்கு நாளைக்கு மார்க்கெட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேரிஷா இருக்குமோ அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆனால் என்னால் இது ஷியூரா சொல்ல முடியல. ஆஸ் நான் சொன்ன மாதிரி போன வீக்கும் சரி இந்த வீக்கும் சரி என்னால் நேச்சுரல் கேஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா மார்க்கெட் எனக்கு சடன் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ அதனால நேச்சுரல் கேஸ் நான் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஆனால்
லெட்ஸ் வெயிட், நாளைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு மேபி நம்ம வந்து அடுத்த நாள் வந்து பை பண்ணலாமா, செல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷாக இருக்கு இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நமக்கு வந்து ஜிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நமக்கு நாளைக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஜிங்க்ல. அலுமினியம் வந்து எனக்கு கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட் வந்து எனக்கு ரிவர்ஸ் தான் கொடுப்பான்னு தோணுது எனக்கு. அண்ட் ஜிங்க் வந்து எனக்கு நாளைக்கு வந்து புலிஷா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆஸ் யூஷுவல்னால வந்து எந்த ப்ரொடக்ஷனும் நேச்சுரல் கேஸ்க்கு கிடையாது. பட் என்னோட ப்ரொடக்ஷன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் ஜிங்க்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் கண்டிப்பா பெயரிஷா இருக்கும் தான் நான் அலுமினியம்க்கு எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஃபார் ஜிங்க்கு மார்க்கெட் புல்லிஷா இருக்கும் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம அனாலிசிஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு வந்து அலுமினியம்ல நம்ம மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். 2000 ரூபாய் ப்ராஃபிட்ல நம்ம முடிச்சுட்டு வெளில வந்திருக்கோம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி கிரேட் நியூஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கு என்னோட சேனல்ல நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்கு, அவங்களுக்கு அது நிறையவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் உங்களுக்கு எதுவும் கமெண்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ்.